முருகா சரணம். நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். நான் இங்க யூகேலேருந்து பேசுறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவ நீங்க பார்க்குறீங்க அப்படின்னாலே, ஏதோ ஒரு புண்ணிய கர்மானால நம்ம எல்லாரும் ஒண்ணா இணைஞ்சு பயணம் பண்ணிட்டுருக்கோம். அல்லது பயணம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். உங்களுக்கு தெரியும் சோஷியல் மீடியா அதாவது மெயினா YouTube, Insta இந்த மாரி விஷயங்கள் இப்போ எந்த அளவுக்கு ட்ரெண்ட் அப்படிங்கிறது தெரியும். எல்லா விஷயத்துக்கும் இப்போ சோஷியல் மீடியா தான். ஒரு பொருள விக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு வருமானத்துக்கானாலும் சரி, ஒரு என்டர்டெயின்மென்ட்க்கானாலும் சரி, எல்லா விஷயத்துக்குமே இப்போ சோஷியல் மீடியாவ தான் எல்லாருமே நம்பி இருக்காங்க. அந்த மாரி ஒரு சூழ்நிலை. இந்த மாரி ஒரு காலகட்டத்தில நம்ம இதே சோஷியல் மீடியாவ எந்த மாரி நல்ல விதங்களுக்கு பயன்படுத்தலாம்? அத வந்து ஆக்கப்பூர்வமா வந்து எப்படி வந்து அடுத்த ஜெனரேஷன் கூட வந்து காலங்காலமா கொண்டு போற அளவுக்கு எப்படி சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய ரியல் சாய் மிராக்கிள்ஸ் குடும்பம் ஒரு உதாரணம். இது மட்டும் கிடையாது. எப்படி ஒரு கடவுள் ஒரு குடும்பத்தை ஒரு ஒரு இதே சோஷியல் மீடியாவை இதே டெக்னாலஜிய வந்து பயன்படுத்தி எப்படி ஒரு கடவுள் ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்பிள் வந்து அப்படியே தத்தெடுத்துக்கொண்டு, நீங்க இப்போ இந்த ஃபோட்டோல பார்க்குற மாரி, இந்த ஆர்எஸ்எம் அப்படிங்கிற ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரையும் எப்படி அவர் வழிநடத்திட்டு போறார் அப்படிங்கிறதுக்கும், இந்த வீடியோ ஒரு உதாரணம். ஏன்னா, முருகப்பெருமான் மட்டும் இந்த கருணைய வைக்கல அப்டின்னா, அவரு நம்மள வழி நடத்தல அப்டின்னா, இதுக்கப்புறம் நான் பேசப்போற எந்த ஒரு விஷயமும் நடந்திருக்காது. அவரு 2 வருஷமா எப்படி நம்மள கைப்பிடிச்சு ஒரு குழந்தைய கூட்டிட்டு போற மாரி கூட்டிட்டு போறாரு அப்டிங்கிறதுக்கு, இந்த வீடியோ ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஸோ இப்போ ஒருவேள நீங்க சேனலுக்கு புதுசா இருக்கிற மாரி இருந்தா, நான் வந்து சுருக்கமா ரொம்ப ரொம்ப சுருக்கமா என்ன பத்தியும், இந்த 2 வருஷமா வந்து ஹை லெவல் என்ன நடந்துச்சுங்கிறது 2டே 2 நிமிஷத்துல சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த முக்கியமான டாபிக்கு வரேன். ஸோ இது சொல்லல அப்டின்னா வந்து புதுசா பார்க்குறவங்களுக்கு புரியாது. இல்ல ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்கே வந்து நெறைய பேருக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருக்காது. ஸோ பேசிக்கலி நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். 2022 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியால தான் இருந்தேன். கடைசியா ரொம்ப வருஷம் வந்து நான் வந்து 16 வருஷம் சென்னையில தான் இருந்தேன். ஸோ நான் பிறந்தது வந்து கோயம்புத்தூர். அம் அ நான் கடைசியா வந்து ஒர்க் பண்ணது ரொம்ப வருஷம் இருந்தது சென்னையில தான். நான் ஒரு பேசிக்கலி சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அதாவது முன்னாள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். 2022ல வந்து சென்னையில இருந்து நாங்க யுகே வரும்போது, வந்து 3 வாரத்திலேயே பார்த்தீங்க அப்டின்னா, என்னுடைய உயிருக்குயிரான அண்ணன் 42 வயசுலயே வந்து கார்டியாக் அரெஸ்ட்னால இறந்து போயிடுறாங்க. அப்போ என்னோட லைஃப்ல வந்து டார்க்கஸ்ட் டைமுக்கு போயிட்டேன். சாமி கும்பிடுறதெல்லாம் நிறுத்தியாச்சு. கம்ப்ளீட்டா அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. நான் அதுக்கு முன்னாடியே வந்து 2021ல இருந்தே இந்த சேனல் வந்து நடத்திட்டு இருந்தேன். சாய்பாபா மிராக்கிள்ஸ் வந்து நெறைய போட்டிருந்தேன். சின்ன வயசுலேருந்தே முருக பக்தை. 2011லேருந்து நான் சாய்பாபாவ வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமா நான் கும்பிட ஆரம்பிச்சேன். அவருடைய மிராக்கிள்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சதே. ஸோ அவ்ளோ டீப்பா இருந்த நானு, ஆல் ஆஃப் அ சடன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் அதிர்ச்சியில இருந்தேன். ஸோ என்ன அப்ப கடவுள் என்ன? இதெல்லாம் என்ன சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? அப்படிங்கிற மாரி ஒரு இதுக்கு போயிட்டேன். அப்படிங்கும்போது என்னன்னா 2023 அப்போ வந்து அப்பவுமே நான் சாமி கும்பிடாம தான் இருக்கேன். 23 அப்போ வந்து 23 ஜூலைல என்ன அது எனக்கு ஒரு கனவு வருது ஆக்சுவலி. கனவுல என்னோட இறந்து போன 2021ல எங்க அப்பா இறக்குறாங்க. இந்த கனவு வருது 2023ல. எங்க அப்பா வர்றாரு. ஒரே வார்த்தை தான். "அந்த கோயில கட்டி முடிச்சிரு" அப்படின்னு சொல்லி ஒரு கனவு வருது. நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன கோயில். இந்த முழங்கால் உயரத்துக்கு கிராமத்துலலாம் இருக்குங்களா, அந்த மாரி ஒரு கோயில் இருக்கு. அதுக்கு முன்னாடி நின்னுட்டு நான் சொல்றேன். ஒரு தொகைய சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 1000ன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றேன், "இது ரூ. 1000 தான் ஆகும். இந்த கோயில கட்டி முடிச்சிடலாம்ன்னு" சொல்றேன். அவரும் சரிங்கிறாரு. இப்படி ஒரு காட்சி வருது. அந்த கோயில சுத்தியும் வந்து ஒரே மரமும், செடியும், ஒரு ஈரப்பதமா அந்த காட்சி இன்ன வரைக்கும் எனக்கு கண்ணுக்குள்ள அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு காட்சி எனக்கு வருது. சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. நானே வந்து சாமிய திரும்பி கூட பார்க்காம இருக்கும்போது, நான் எதுக்கு கோயில் கட்டுன்னு வருதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அத அப்படியே நான் இக்னோர் பண்ணிட்டேன். அப்புறமா தான் அவங்களுக்கு தெரியும் 2024 ஏப்ரல்ல இருந்து பாபாவும், முருகரும் திரும்பி என் லைஃப்ல வந்து அவங்கள பத்தியே பேச வச்சு, கம்ப்ளீட்டா முருகர் வந்து என் லைஃப்ப வந்து அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கிட்டது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்புகழ் புத்தகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. நான் வந்து திரும்பியும் வேலைக்கு போலான்னு முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, முருகர் வந்து எனக்கு அந்த அனுமதியை தரவில்லை. இதுதான் என்னோட லைஃப்ல எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். சாதாரணமா வந்து வேலைக்கு போய் ஒரு மந்த்லி சேலரி வாங்கிட்டு, நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு பாட்டு, என்னுடைய என்னுடைய நோக்கமெல்லாம் வந்து என்னுடைய குடும்பத்தோட மட்டும் இல்லாம, அத நிறுத்திட்டு, அவரு என்னை இழுத்து ஒரு பொது வாழ்க்கைக்கு கொண்டு வந்தாரு. எத்தனையோ பேரு, எத்தன பெரிய மகான்கள் வந்து திருப்புகழ் புத்தகம் போட்டிருக்காங்க அப்படின்னு தயங்கும்போது, என்ன அடிச்சு துவச்சு போட வச்சது அவ தான். அதுக்கப்புறம் என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதுல நடந்த ஆயிரக்கணக்கான அற்புதங்கள நம்ம வந்து கண்கூடா தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். ஆகஸ்ட் மாசத்துலருந்து இப்ப வரைக்கும் ஒரு 8, 9 மாசமா இந்த திருப்புகழ் புத்தகத்தினால எவ்ளோ விஷயங்கள் நடந்திருக்குன்னு நான் ஷேர் பண்ணிட்டே தான்
முருகர் செய்த பல அற்புதங்களால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு தானம் செய்ய போக, கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு இந்த திருப்புகழ் புத்தகம் விற்பனை ஆனது. சரி, அப்ப வந்து இந்த விற்பனை ஆனது எதுக்கு? ஏன் முருகர் வந்து இத்தனையோ திருப்புகழ் புத்தகம் இருக்கும்போது, ஏன் என்ன இத போட வச்சாரு அப்டின்னா, நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற மாரி எளிதாக தேர்ந்தெடுத்து படிக்க ஒரு திருப்புகழ் புத்தகம்னா இப்படி இருந்தா நம்மளால படிக்க முடியும். அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்து இத வந்து அவரு உருவாக்க வச்சாரு. அவரு அவ்ளோ அற்புதங்கள் பண்ணல அப்டின்னா, இந்த புத்தகம் இந்த அளவுக்கு விற்பனையும் ஆயிருக்காது. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா முக்கியமான கோயில்கள், கடைகள் எல்லா இடத்துலயும் வந்து இந்த புத்தகம் அவைலபிளா இருக்கு. அதுவும் நடந்திருக்காது. என்ன அப்டின்னா, அந்த புத்தகம் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தங்க கைக்கு போகாது ஆக்சுவலி. அந்த குடிப்பினை எல்லோருக்கும் கிடைக்காது. அதுவும் நாங்க உணர்ந்துட்டோம். சில பேருக்கு புத்தகம் குடுக்கலாம் அப்டின்னு நெனச்சா கூட வந்து குடுக்கவே முடியாது. அதே வந்து சில பேருக்கு வந்து மனசுல நெனச்சோனே சம்மந்தமே இல்லாம ஒருத்தவங்க வந்து குடுத்துட்டு போவாங்க. ஸோ புத்தகம் நம்ம சேல் பண்ண ஆரம்பிக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன். இந்த கிடைக்கிற ரெவென்யூ அந்த அந்த ப்ராஃபிட் எல்லாம் வந்து திருப்பணிகளுக்காக செலவு பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லியிருந்தேன். நல்லா யோசிச்சு பார்த்தா, முருகர் வந்து ஸ்கெட்ச் போட்ட மாரி கொஞ்சம் கொஞ்சமா விஷயங்கள உள்ள கொண்டு வந்துட்டே இருக்கிறது எனக்கு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. 2024ல வேல்மாறல் நான் படிக்கும்போது கண்ண மூடுனேன் அப்படின்னா, எனக்கு வேல் வராது. சூலமும், சிவலிங்கம் தான் வரும். அது எனக்கு குழப்பமாவே இருந்தது. ஆனா ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சது. முருகனும், சிவனும் ஒண்ணு தான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சது. ஸோ அப்பவே இருந்து வேல்மாறல் படிக்கும்போது, அந்த சிவன் அப்படிங்கிற ஒரு சக்தி உள்ள எட்டி பார்த்துட்டே இருக்கும்போது, எனக்கு ஒரு கனவு வந்து அப்புறம் நான் சிவலிங்க வழிபாடு பண்ணி, அப்புறம் போன வருஷம் சிவராத்திரிலேருந்து தான் நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து, இந்த திருப்பணிகள ரொம்ப தீவிரமா ஆரம்பிச்சோம். 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி, நம்ம இந்த எண்ணெய் இல்லாத சிவன் கோயில்கள்லாம் வந்து நம்ம எண்ணெய் குடுக்க ஆரம்பிச்சோம். ஒரு ஜென்யூனான ரொம்ப ரொம்ப ஜென்யூனான ஒரு திருப்பணி குழு, ஒரு இளைஞர்கள் குரூப்பா சேர்ந்து பண்ணிட்டு இருந்த விஷயம் தான் அது. அவங்களோட வழியா தான் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. அப்பதான் அங்க ஒரு சிவன் கோயில் திருநாகேஸ்வரம் கிட்ட வந்து கம் கட்ட ஆரம்பிச்சு, ஆனா அது முடிக்க முடியாம ஃபண்ட் பத்தாம ஒரு பாதியிலேயே நின்னுட்டு இருக்கிற விஷயம் நமக்கு தெரியுது. அப்புறம் வந்து அந்த கோயில் வந்து பணி நம்ம கிட்டத்தட்ட ஆகஸ்ட்ல ஆரம்பிக்கிறோம். ஐ மீன் திரும்பியும் ரெஸ்யூம் பண்றோம். ஸோ அவங்க பண்றாங்க. நம்ம திருப்புகழ் புத்தகம் வித்த அந்த ரெவென்யூ அந்த காசு எல்லாமே வந்து நம்ம அங்க டொனேஷனுக்கு அனுப்ப ஆரம்பிக்கிறோம். நெறைய பேர் வந்து செப்பரேட்டாவும் இதுக்காக டொனேட் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுவும் குடுக்க ஆரம்பிச்சோம். அது எப்படின்னா, அதுக்கு நடுவுல சிவபெருமான் என் லைஃப்ல மறக்க முடியாத இன்னொரு அதிசயத்த பண்றார். அந்த கோயில கட்டிர்லாம் அப்படின்னு யோசிக்கும்போது, ஆனா அப்ப வந்து நம்மகிட்ட ஃபண்ட் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. அப்பதான் புத்தகம் வந்து விக்க ஆரம்பிச்ச ஸ்டேஜ் ஆக்சுவலி. ஐயோ! இது பத்தாதே! எப்படி வந்து நமக்கு செலவுக்கு பத்தும்? அ எப்படி நம்மளால ஃபுல்லா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? அப்படின்னு நான் கவலையா யோசிக்க, எனக்குள்ள ஒரு குரல் கேட்குது. "உன்னுடைய நகையை அடமானம் வைத்து குடு" அப்படின்னு வருது. எனக்கு தூக்கி வாரி போட்டது. எனக்கு தெரிஞ்சுச்சு அது சிவபெருமானுடைய திருவிளையாடல் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்கிட்ட நகையே கொண்டு வரல. தாலி தவிர பார்த்தீங்கன்னா, மேபி ஒரு கம்மல், ஒரு மோதிரம் அப்படிதான் இருக்கும். ஊர்லயும் லாக்கர்ல இருக்க ஆக்சஸே பண்ண முடியாது. இது வீட்ல சொன்னா எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது. ஒரு 10 நாள் என் மனசு ஒரு போராட்டத்துக்கு அப்புறமா 11வது நாள் என் ஹஸ்பண்ட்ட சொல்லி, அவர்ட்ட ஓகே வாங்கி, அதுக்கப்புறம் இங்க யுகேல வந்து நம்மளுடைய ஆர்எஸ்எம் குடும்பம் ஒரு சகோதரி ஒருத்தங்க கிட்ட வந்து என்னுடைய மோதிரத்தை அடமானம் வைத்து, அவங்க கிட்ட ஒரு தொகைய பவுண்ட்ல வந்து நான் வந்து கடன் வாங்குறேன். ஏன்னா, அவரு சொன்னது சொன்னபடி இருக்கணும். ஏன்னா, என்கிட்ட என்னுடைய சேவிங்ஸ் இருக்கு. என்கிட்ட காசு இருக்கு. ஆனா, அவர் சொன்னது நகை அடமானம் வச்சு குடு அப்படிங்கிறது தான். அத காப்பாத்தணும் அப்படின்ட்டு, இத நான் வந்து செய்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நானு ஒரு அமௌண்ட் எவ்ளோ அமௌண்ட் குடுக்குறது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா, முழுசா என்னால வந்து ஃபுல் செலவும் ஏத்துக்கிறது கஷ்டம். அப்படிங்கும்போது நானே ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் ஓகே ஒரு ரூ. 1000 குடுப்போம் அப்படிங்கிற மாரி ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன் இது. ஒரு ரூ. 1000 குடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அமௌண்ட் குடுத்ததுக்கு அப்புறமா தான், அடுத்த நாள் இது சண்டே குடுக்குறேன் அப்டின்னா, அடுத்த நாள் மண்டே எனக்கு வந்து சிவபெருமான் உணர்த்துறாரு. அந்த 2023 ஜூலைல ஒரு கனவு வந்ததுன்னு சொன்னேன் தெரியுங்களா? அப்ப எனக்கு என்ன அமௌண்ட் சொல்லி நான் கனவு கண்டனோ, அதே அமௌண்ட்ட தான் நான் குடுத்துருக்கேன் அப்டிங்கிறதும், அந்த கனவுல வந்து எங்க அப்பா வந்து கோயில் கட்டுன்னு சொன்னது, இந்த கோயில் தான் அப்டிங்கிறதும், ஏன்னா எங்க அப்பாவுடைய பேர் வந்து நடராஜன். எங்க அப்பா பேர் ராஜப்பன். அவருக்கு வந்து ஒரிஜினலா பேர் வந்து வச்சது நடராஜன் அப்டிங்கிறதும், நான் இப்போ சிவபெருமான வந்து என்னோட அப்பாவாக தான் பரிபூர்ணமா நான் வந்து மனசார நெனச்சிருக்கேன் அப்டிங்கும்போது, அதனால தான் எங்க அப்பாவோட குரல் மாரி வந்து சொல்லியிருக்காருங்க. அது எல்லாமே எனக்கு தெளிவா புரியுது. இது மட்டும் இல்லாம, நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த ரம்யா சகோதரி வந்து நேரா அந்த கோயிலுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைலாம் போயிட்டுருக்கு. அப்ப வந்து நேர்ல போயிட்டு எனக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அனுப்பும்போது, கனவுல கண்ட அந்த காட்சி, அந்த கோயிலோட சுத்தி எப்படி இருந்ததோ, அதோட வந்து கிட்டத்தட்ட 80, 90% ஒத்து போறதும் எனக்கு பார்க்க முடிஞ்சது. இது என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு அனுபவம். இப்ப இதுல நீங்கலாம் எங்க உள்ள வரீங்க அப்டின்னா, இதுல நான் குடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரூ. 1000 தான். மீதி எல்லாமே வந்து
இந்த திருப்புகழ் புத்தகத்துல வந்த அந்த ரெவென்யூ காசும் சரி, அது இல்லாம வந்து நெறைய WhatsApp வழியா வந்து நெறைய நீங்க குடுத்த டொனேஷன் சரி, அது வச்சு தான் வந்து அந்த கோயில கட்டிட்டு இருக்கோம். ஆக்சுவலி. இப்ப அந்த ஃபோட்டோஸ் நான் காட்டுறேன். இந்த கோயில் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஒரு கோபுரம் அது மட்டும் தான் இருந்தது. அந்த பழைய ஃபோட்டோ எனக்கு தேடி எடுக்க டைம் இல்ல. ஸோ இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டா போன வாரம் வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இந்த கோயில் வேலை நடந்துட்டுருக்கு. ஆனி மாசம் கும்பாபிஷேகம் நடந்துரும். ரொம்ப சின்ன கோயில் கிடையாது. ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய கோயில் தான் இது. ஸோ இது நடக்கிறதுக்கு முழு முதற் காரணம் யாரு அப்டின்னா, நீங்க எல்லாரும் தான். நீங்க திருப்புகழ் புத்தகம் வாங்கல அப்டின்னா, இந்த அளவுக்கு வந்து நமக்கு ஃபண்ட் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து முன்னாடியே திட்டமிடப்பட்ட ஒரு செயல். இது கடவுள்களால முடிவெடுக்கப்பட்டது அப்படிங்கிறது 2023ல நான் சாமியே கும்பிடாத போது வந்த கனவு. 2024ல வந்து ஒருத்தங்களுக்கு நான் திருப்புகழ் புக்கு போடுற மாரி வந்த கனவு. நான் வேல்மாறல் படிக்கும்போது வந்து விஷன்ல சூலமும், சிவலிங்கமும் வந்தது. முருகப்பெருமான் திருப்புகழ் புக்கு போட வச்சது. அந்த புக்கு வித்த காசையே கோயிலுக்கு குடுக்க வச்சது. என்ன மட்டும் இல்லாம உங்க எல்லோருடைய ஒவ்வொரு ரூபாவும் வந்து ஒரு புண்ணிய வேலையாக ஒரு கோயில் கட்டும் பணியில வந்து அவரு குடுக்க வச்சது யாருன்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய முருகப்பெருமான். இது பின்னாடி வந்து உங்களுக்கு புரியுதா? அதுல அப்படியே ஸ்கெட்ச் போட்ட மாரி இதெல்லாம் நடக்குது. இன்னும் நான் அம்பாள் கோயில் ஸ்டார்ட்டே பண்ணல. நான் வரேன். ஆக்சுவலி அவ்ளோ விஷயங்கள் இது நடத்துறது அவர்தான். இது நம்ம கையில ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறது முன்னாடி நடக்கிற விஷயங்கள பின்னாடி நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, கம்ப்ளீட்டா இதெல்லாம் எப்பவோ முடிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெளிவா தெரியும். உங்களையும், என்னையும் வந்து இந்த மாரி மிகப்பெரிய ஒரு புனித காரியத்துல ஈடுபடுத்த வைத்தது கண்டிப்பா முருகப்பெருமான் தான். அத நம்ம உணரணும். நம்ம எவ்ளோ பிளெஸ்டுன்னு ஃபீல் பண்ணணும். இந்த ஆர்எஸ்எம் குடும்பம் அப்படிங்கிறது சாதாரணமா நான் குடும்பம்னு சொல்ல கிடையாது. மனசார அடி மனசுல இருந்து நான் உணர்ந்து சொல்றது தான் இந்த குடும்பம். நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இந்த புத்தகம் வாங்குனவங்க சரி, வாங்கி டொனேட் பண்ணவங்க எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். உங்களுடைய காச வந்து இந்த மாரி வந்து கோயில் பணிக்கு உங்களுக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எந்த மாரி விஷயங்கள்ல ஈடுபட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. உண்மையாவே சொல்றேன். இது வந்து கொடுத்து வைத்தவர்களால் மட்டுமே இந்த வீடியோவையே பார்க்க முடியும். இது உங்களுக்கே தெரியும். நான் சொல்லவே வேண்டியதில்ல. அடுத்தது இப்போ என்னாச்சு, வேல்மாறல் புக் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து ஸ்ட்ரெயிட்டா எடுத்தோனயே சிக்ஸர் சொல்லுவாங்களே, அந்த மாரி ஸ்ட்ரெயிட்டா வந்து புக்கு ப்ரூஃபிங் பார்க்கர்ல இருந்தே முருகப்பெருமான் உள்ள வந்துட்டாரு. தேவர்களுக்கும் கிடைக்காத பொக்கிஷம் அப்படின்னு கிட்டத்தட்ட கையெழுத்து போட்டு வந்து அவரு என்ன சொல்றது, ஊருக்கே உரக்க சொன்ன மாரி அவரு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த வீடியோஸ் எல்லாம் முன்னாடியே நான் போட்டிருக்கேன். இந்த புத்தகத்துல இருக்கிற கன்டென்ட் வேல்மாறல் மட்டும் கிடையாது. என்னென்ன பதியங்கள் இருக்கு அப்படிங்கிறது இதுல போட்டிருக்கேன். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதே மாரி இந்த புத்தகம் வேணும்னாலும் சேம் ரம்யா சிஸ்டரோட நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நவம்பர் மாசம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக் அந்த மாரி சமயத்துல நம்ம புக் டீம்ல இருக்கிற ரமாதேவி சிஸ்டர் வந்து தயங்கி தயங்கி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லணும் சொல்லாமயே இருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் அவங்கள உருட்டி மிரட்டி தான் சொல்ல வச்சேன். "என்னதான் சொல்லுங்களேன்" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சொல்றாங்க, இந்த மாரி அரக்கோணத்துல வந்து இருக்கிற தப்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமம். அங்க வந்து இவங்களுடைய ஹஸ்பண்டோட நேட்டிவ் அது. அங்க வந்து ஒரு கோயில், அம்பாள் கோயில் ஸ்டார்ட் பண்ணி அத வந்து ஃபண்ட் இதே மாரி தான். சிவன் கோயில் மாரியே தான். ஃபண்ட் இல்லாதனால வந்து அது பண்ண முடியல. கன்டின்யூ பண்ண முடியல அப்படின்னு சொல்லி, "நம்ம ஏதாவது பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப எனக்கு 1% கூட, 1 செகண்ட் கூட நான் யோசிக்காம ஒரு விஷயம் நான் வந்து சொல்றேன். வாய்ஸ்ல தான் போடுறேன். "சிஸ்டர் அம்பாளுக்கு பண்ணா முருகர், சிவன், பிள்ளையார், அம்பாள் எல்லாருக்குமே பண்ண மாரி சிஸ்டர். கண்டிப்பா செய்வோம்." அப்படின்னு சொல்லி கேஷுவலா ஒரு வாய்ஸ போட்டு, அது நவம்பர் மாசம் வெள்ளிக்கிழமை ஐ மீன் நவம்பர் மாசம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கா காலையில சொல்லிட்டு நான் தூங்கிர்றேன். சரியா எனக்கு 10 மணி ஒரு 4 நிமிஷமோ, 7 நிமிஷமோ அப்ராக்ஸிமேட்டா எனக்கு ஒரு கனவு வருது. காலையில 10 மணிக்கு. அந்த கனவுல எனக்கு அம்பாள் வந்து எனக்கு ஒரு உபதேசம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான். அது நான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு ரொம்ப நாளா பெண்டிங்கா வச்சுட்டு இருக்கேன். சீக்கிரம் சொல்லிர்றேன். ஸோ அது வந்து எனக்கு எப்பவும் போல அது எனக்கான விஷயமா ஆரம்பிச்சது. இல்ல, இல்ல இது எல்லாருக்குமான விஷயமா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 1 1/2 மாசம் நிக்காம திருவிளையாடல்கள் பண்ணி, இது எல்லாருக்கும் அதாவது ஆர்எஸ்எம் குடும்பம் எல்லாத்துக்கும் இத நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சுட்டாங்க. கரெக்ட்டா? அது யாரு முடிச்சது யாரு? முருகப்பெருமான் தான். அவர் வந்து ஒரு கனவோட சொல்லி கிளியர் கட்டா வந்து அவரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு சைலன்ட் ஆயிட்டாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கோயில் வேலைகள் வந்து நடந்துட்டுருக்கு. இப்போ அ ரொம்ப வேகமாவே இது வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ முடியுதோ இதுவரைக்கும் வந்து அந்த அம்பாள் புண்ணியத்தில நம்ம வந்து ஃபண்ட் வந்து ஐ மீன் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். இது கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 23 வர வியாழக்கிழமை வந்து இது கும்பாபிஷேகம். ஃபோட்டோஸ் காட்டுறேன் பாருங்க. ஸோ, இந்த கோயில்ல வேலை வந்து இப்போ கும்பாபிஷேகத்துக்காக ரொம்ப பிஸியா நடந்துட்டுருக்கு. இதுதான் முழு கோயிலோட இது இது ஃபோட்டோ தான் இது. ஸோ இது யோசிச்சு பாருங்க. இது நீங்க கட்டுற கோயில்.
சாட்சாத் இது நீங்க கட்டுற கோயில். அத வந்து நீங்க உணர்ந்துக்கணும். ஸோ இதுக்கு வந்து வெகுமதியா அம்பாள் வந்து எடுத்தோனயே எனக்கு ஒரு உபதேசம் சொன்னேன் இல்லைங்களா? அது எனக்கான உபதேசம் கிடையாது. அது ஊருக்கான உபதேசமா தான் அது வந்து குடுத்தாங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள்ல எனக்கு புரிஞ்சது. அதாவது ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு வார்த்த தான் நான் சொல்றேன். அதுக்கு அம்பாளுக்கு தானே செய்வோம். அம்பாளுக்கு செஞ்சா எல்லாருக்கும் செஞ்ச மாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்குறேன். அப்பவே வந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதமா ஒரு கிஃப்ட் மாரி குடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த கோயில் வேல பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 மாசத்திலேயே வந்து பக்காவா ரெடி ஆயிடுச்சு. இப்ப சொல்லுங்க, இதுலலாம் நம்மள ஈடுபடுத்துறது யாரு? இப்ப முருகப்பெருமான் தான். ஒரு புத்தகம் வந்து கிரியேட் பண்ணி எனக்கு ஒண்ணு என்னுடைய உணர்வ தூண்டி எனக்கு ஒரு புத்தகம் போட வைக்கிறாரு. போடும்போதே அதுல அற்புதங்கள ஆரம்பிச்சுடுறாரு. அப்புறம் புத்தகம் வாங்குறவங்களுக்கு அற்புதங்கள் பண்றாரு. அவங்க காச வந்து இந்த மாரி ஒரு திருப்பணியில கொண்டு போய் ஈடுபடுத்துறக்கு அவர் வந்து எப்படி ஒரு வாய்ப்பு குடுக்குறாரு. அது இதோட ஃபுல் ஸ்டோரி அம்மன் கோயிலோட ஃபுல் ஸ்டோரி எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, அப்பா பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் இப்ப சொல்லுங்க. ஒரு வியாபாரத்துக்காகவும், ஒரு வருமானத்துக்காகவும் வந்து இருக்கிற இந்த YouTube, Insta மாரி இந்த காலகட்டத்தில, நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டுருக்கோம்? என்ன பண்ண வச்சிருக்காரு முருகப்பெருமான்? அப்படிங்கிறத வந்து இப்ப நீங்க உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். இதுக்கு நம்ம எத்தன ஜென்மத்தில என்ன புண்ணியம் பண்ணமோ தெரியல. இந்த மாரி ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது சிவபெருமான், அம்பாள், முருகப்பெருமான் எல்லாரும் சேர்ந்து நமக்கு இப்படி வருது. ஒரு கோயில் கட்டி வந்து வம்சத்துக்கே புண்ணியம் சேர்க்கிற வகையில வந்து நம்ம எல்லாரையும் சேர்த்து வச்சு, ஒண்ணா சேர்த்து வச்சு இந்த கோயில் கட்ட வச்சிருக்காங்க. ம் எ நான் இதில பங்கெடுத்துக்கிட்ட ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனசார என்னோட நன்றிகள தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து வந்து முருகப்பெருமானுடைய காலடிய புடிச்சு, அவர்கிட்ட நம்மளுடைய நன்றிய தெரிவிப்போம். ஏன்னா, நீங்க இல்லைன்னா, நீங்க வந்து இந்த புத்தகம் இதெல்லாம் வாங்கலன்னா, நன்கொடை குடுக்கல அப்டின்னா, இந்த அளவுக்கு இந்த கோயில் இப்படி வளர்ந்து நிக்காதுங்க. ஒரு இண்டிவிஜுவலா செல்ஃபா என்னால எவ்ளோ செய்ய முடியும் சொல்லுங்க? ஸோ இது இல்லாம இன்னும் பல திருப்பணிகள் வந்து நம்ம பண்ணிட்டுருக்கோம். இந்த 2 கோயில் இல்லாம நெறைய திருப்பணிகள் வந்து சேர்ந்து நம்ம பண்ணிட்டுருக்கோம். இதுல இன்னுமே வந்து நமக்கு இன்னுமே ஃபண்ட் தேவைப்படுது ஆக்சுவலா. லோக்கல்ல அதாவது ஐ மீன் வாட்ஸ்அப் லெவல்ல வந்து நம்ம ஃபண்ட் வந்து கலெக்ட் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். உங்களால முடியுது, உங்களுக்கு ஆர்வம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னுடைய ரேசர் பே அந்த ஒரு பேமெண்ட் லிங்க் அப்படிங்கிற மாரி ஒண்ணு தரேன். நீங்க அத கிளிக் பண்ணும்போது நீங்க ஜிபே, நெட் பேங்கிங் இப்படி ஆப்ஷன்லாம் வரும். அது வழியா போயிட்டு நீங்க பே பண்ணிக்கலாம். அது ம் அ என்னுடைய அக்கவுண்ட்டுக்கு தான் வந்து அந்த அமௌண்ட் வந்து வரும். ஸோ அது வந்து நீங்க அந்த அக்கவுண்டே வந்து கம்ப்ளீட்டா நான் டெடிகேட் பண்ணியாச்சு. அதுல என்னோட பெர்சனல் மணி நான் வச்சுக்கவே மாட்டேன். அது ஃபுல்லா வந்து கோயில் திருப்பணிகளுக்கு தான். அதில நீங்க ரூ. 1 போட்டாலும் அது வந்து நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே போகும். ஸோ அந்த பேமெண்ட் லிங்க் குடுக்குறேன். என்னுடைய பேங்கோட அக்கவுண்ட் டீட்டெயில்ஸும் வந்து நான் குடுக்குறேன். கமெண்ட்லயும் போட்டு நான் பின் பண்றேன். ஸோ உங்களுக்கு ஆர்வம் இருக்க பட்சத்தில நீங்க இன்னுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். தேங்க் யூ ஸோ மச். இந்த இந்த சேனலுக்கும், இந்த வீடியோக்கும் ஒரு தகுதி இருக்கு அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, இது வந்து எல்லாருக்கும் பரவணும் அப்படின்னு நெனச்சீங்க. YouTube இப்படியெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, எல்லோருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி நல்ல விஷயங்கள் பரவட்டும். இந்த வீடியோ வந்து வியூ வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லல. இந்த மாரி நல்ல விஷயங்கள் வெளிய தெரியணும். இது நெறைய பேருக்கு பரவணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆதங்கம். ஓகேங்களா? தேங்க் யூ சோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகா சரணம்.